IPL 2024 மேட்ச் நம்பர் 13 டெல்லி கேபிட்டல்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் சம்மரி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் 191 ரன் அடிச்சிருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்னால 171 ரன் மட்டுமே அடிக்க முடிஞ்சிச்சு. அதனால டெல்லி கேபிட்டல்ஸ் 20 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சு 2 பாயிண்டோட முதல் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து ஏன் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சாங்க, எதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்தான்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஏன் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களோட இந்தியன் லைனப்ல வந்து பிருத்வி ஷாவை ஆட் பண்ணது மட்டும் தான். அவங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட டாப் 7 பேட்டிங்ல 3 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, அடுத்து ரிஷப் பண்ட். அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களோட பவுலர்ஸ் எல்லாருமே CSK பேட்ஸ்மேன் ஈச் அண்ட் எவ்ரி பேட்ஸ்மேனுக்குமே ஒரு பிளானோட வந்திருந்தாங்க. அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க. அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ரிஷப் பண்டோட கேப்டன்சி, அடுத்து அவரோட பேட்டிங், அடுத்து வந்து அவர் வந்து கலீல் அகமதி, முகேஷ் குமார் யூஸ் பண்ண விதத்தை தான் சொல்ல முடியும். சென்னை சூப்பர் கிங்ஸ் எதனால தோத்தான்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்பயும் நம்மளுக்கு குட் ஸ்டார்ட் தான் ரச்சின் ரவீந்திரா, அடுத்து ருத்துராஜ் கேக்வாட் ஓப்பனிங் இன்னிங் பவர் பிளேல கலீல் அகமதி விக்கெட் கொடுத்துட்டு போனாங்க. அடுத்து வந்த பேட்ஸ்மேன் எல்லாமே ரொம்ப பவர் ஹிட்டிங் பண்ணல, மெதுவாக ஆடிட்டு இருந்தாங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஈச் அண்ட் எவ்ரி CSK பேட்ஸ்மேனுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலர் எல்லாமே ஒரு அற்புதமான பவுலிங் பிளானோட வந்திருந்தாங்க. அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க, அதை விக்டரியும் பண்ணியிருந்தாங்க. அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, CSK பேட்ஸ்மேன் எல்லாருமே நல்ல வந்து ஆடிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே ரன் ரேட்டை கேட்சப்பே பண்ண முடியல. எப்பயுமே ரன் ரேட் ஒரு 11 ரன்னுக்கு மேலேயே இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம ரிஷப் பண்ட பாராட்டி ஆகலாம். அவர் பவுலர்ஸ் யூஸ் பண்ணி எல்லா ஓவர்லயும் மினிமம் 3 டாட் பாலர்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் மேட்ச் யாருன்னு பார்த்தோம்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் முகேஷ் குமார், சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு MS Dhoni தான் சொல்ல முடியும். முகேஷ் குமார் டெத் ஓவர் அப்பதான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ரிஷப் பண்ட் 3 ஓவர் போட்டிருந்தாரு, 3 விக்கெட் எடுத்தாரு. ஒரு அற்புதமான பவுலிங் ஸ்பெல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு MS Dhoni லாஸ்ட் ஒரு 4 ஓவர் பேட்டிங் வந்தாரு. அதுல 37 ரன் அடிச்சிருந்தாரு. ஆண்ட்ரிக் நோக்கியா எல்லாரையும் வந்து கண்ணு முடியாம அடிச்சிட்டு இருந்தாரு. இருந்தாலுமே மேட்ச் தோத்து தான் போயிருந்தாங்க. இது மாதிரி அடுத்த மேட்ச்ல நம்ம வீடியோல சந்திப்போம்.